ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையாக சமைக்கிறோம், செமையாக சாப்பிட்றோம். இன்னைக்கு தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஸ்டைல் சுண்டக்காய் தொக்கு செய்யறதுக்கு ஒரு சூடான பேன் அல்லது கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஃப்ளேம மீடியம்ல வச்சுட்டு அதுல சுண்டைக்காய இந்த மாதிரி காம்பு தோலெல்லாம் நீக்கி கழுவி சுத்தப்படுத்திட்டு அதை நீங்க கல்லு இல்ல மத்துல வச்சு இப்படி தட்டி எடுத்துக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுண்டைக்காயை 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை நல்லெண்ணெயில வதக்கி விடுங்க. சுண்டைக்காய் நல்லெண்ணெயில வதக்கி இந்த அளவுக்கு சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க. இப்ப இந்த பேனை மாத்தி வச்சிடலாம். இன்னைக்கு சுண்டைக்காய் தொக்கு நான் மண்சட்டியில செய்ய போறேன். இதுல 4 ஸ்பூன் மரச்செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 பூண்டை இந்த மாதிரி முழுசா தோல் உரிச்சு சேர்த்துக்கங்க. சிறிதளவு கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறம் அதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் அதுல 1 கப் அளவு தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் அதுல நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருக்கிற சுண்டைக்காய் சேர்த்துக்கங்க. சுண்டைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் அதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நீங்க சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. சுண்டைக்காய் மறுபடியும் நல்லா வேகிறதுக்காக இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க தேவைப்பட்டா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ இத ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா மேல மிதந்து வர்ற அளவுக்கு சுண்டைக்காய வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு அளவு பாருங்க, பத்தலைனா சேர்த்திக்கங்க. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ மண் சட்டியில் செய்த உடலுக்கு ஆரோக்கியமான கொங்கு நாடு ஸ்டைல் சுண்டைக்காய் தொக்கு ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அனுபவம் எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.